தன் அறிவு கூர்மையால் எதிரிகளை முறியடித்து சோழ பேரரசு உருவாக காரணமான சோழ இளவரசி, அழகும் விவேகமும் சரி விகிதத்தில் பெற்ற ராஜதந்திரம் மிக்க சோழ இளவரசி. இப்படி அறிமுகமாவதுதான் அவளுக்கு பொருத்தமாக இருக்கும். அதன் பின்னர் அவளது பிறப்பும் குலமும் வருவதுதான் சிறப்பாக இருக்கும். ராஜராஜ சோழனை பற்றிய வரலாறை பார்த்த நமக்கு குந்தவை நாச்சியாரின் வரலாறு தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. பெரிய வீடியோ என்று ஒதுக்கிவிடாதீர்கள். நம் வீட்டிலும் குந்தவை போன்று ஒரு சகோதரி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் நினைக்கும் அளவு வாழ்ந்திருக்கிறாள். அவளின் வழிகளும் சோழ தேசத்தை நேசித்த விதமும் இந்த வீடியோவில் இருக்கிறது. வீடியோவை முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பண்டைய காலத்தின் ஏனைய இளவரசிகளைப் போல் அல்ல குந்தவை. இன்னாரின் மகள், இன்னாரின் மனைவி, இந்த தேசத்து ராணிகளுள் ஒருவர் என குந்தவையை வரிசைப்படுத்திவிட முடியாது. சராசரி இளவரசிகளின் நடுவே குந்தவை அதி வித்தியாசமானவள். தகப்பன் மேலும் சகோதரர்கள் மீதும் கணவன் மீதும் கொண்ட பாசத்தையும் நேசத்தையும் காதலையும் விட சோழ தேசத்தின் மீது அளவு கடந்த பற்று கொண்டவள். சோழ தேசத்தின் நலனுக்காக எதையும் இழக்க துணிந்தவள் குந்தவை. இதனால்தான் தனது கணவர் வந்தியத்தேவன் பாண சாம்ராஜ்யத்தின் முடிசூடப்பட்ட மன்னராக இருந்த போதிலும் தஞ்சையின் இளவரசியாக தொடர்ந்தாள். குந்தவை சுந்தர சோழரின் மகள், ஆதித்த கரிகாலனின் தங்கை, ராஜராஜ சோழனின் தமக்கை, வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவனின் காதல் மனைவி. இத்தனைக்கும் மேலாக தன்னை சுய அடையாளங்களாலேயே நிறுவிக்கொண்டவள். சோழ வம்சத்தில் 3 குந்தவைகள் உண்டு. சோழ அரசர்களுள் ஒருவரான அரிஞ்சய சோழன் கீழை சாளுக்கிய இளவரசி குந்தவையை மணந்தார். இவர் வீமன் குந்தவை என குறிப்பிடப்படுகிறார். இவர்தான் சோழ குலத்தின் முதல் குந்தவை. அரிஞ்சய சோழன் இரண்டாவதாக வைதும்ம அரச குலத்தை சேர்ந்த கல்யாணி என்ற இளவரசியையும் மணந்தார். இவர்களுக்கு பிறந்தவர்தான் சுந்தர சோழர். சுந்தர சோழர் தன் பெரிய தாயார் மேல் இருந்த பக்தியும் அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக தனக்கு பிறந்த மகளுக்கு குந்தவை என்று பெயரிட்டு மகிழ்ந்தார். சுந்தர சோழரின் மகள் குந்தவைக்கு ஆழ்வார் பராந்தகன் குந்தவை பிராட்டியார், வல்லவரையர் வந்தியத்தேவர் மாதேவியார், வல்லவரையன் வந்தியத்தேவனை மணந்ததால் இந்த பெயர் என்ற பெயர்களும் உண்டு. உடையார் பொன் மாளிகையில் துஞ்சிய தேவர் திருமகளார் ஸ்ரீ பராந்தகன் குந்தவை பிராட்டியார் என்று சோழர்களின் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன. இந்த குந்தவைதான் நம் வீடியோவின் நாயகி. குந்தவை என்ற பெயரை சூட்டுவது சோழர் குலத்தின் பொதுவான வழக்கமாக இருந்தது. இரண்டாம் குந்தவையின் சகோதரன் ராஜராஜ சோழன் தன் தமக்கை குந்தவையார் மேலிருந்த அலாதி பிரியம் மற்றும் பக்தியினால் தன் மகளுக்கும் குந்தவை என பெயரிட்டார். இவள் சோழர் குலத்தின் 3ஆம் குந்தவை. 2ஆம் குந்தவையும் 3ஆம் குந்தவையும் சாளுக்கிய மரபை சார்ந்தவரையே மனம் செய்து கொண்டது. பெயர் ஒற்றுமை மட்டுமல்லாமல் வாழ்க்கை இணையிலும் இருவருக்கும் ஒன்று போல் அமைந்துவிட்டது. 2ஆம் குந்தவை சாளுக்கிய மரபை சேர்ந்த வந்தியத்தேவனை மணந்தார். தன் அத்தையை போலவே ராஜராஜனின் மகள் 3ஆம் குந்தவையும் சாளுக்கிய வேந்தரான விமலாதித்தனை மணந்தார். நம் வீடியோவின் நாயகி 2ஆம் குந்தவை, அதாவது குந்தவை நாச்சியார், வந்தியத்தேவனை மனம் புரிந்தமைக்கு காதல் ஒரு காரணம் என்றாலும் மற்றொரு முக்கிய காரணம் தன் நாட்டை விட்டு பிற இளவரசிகளைப் போல் புகுந்த நாட்டுக்கு செல்லக்கூடாது என்ற வலுவான தீர்மானத்தாலும் தான். தம் இன்னுயிர் நீக்கும் வரை குந்தவை சோழ மண்ணில்தான் வாழ்ந்தார். மற்ற இளவரசிகளை போன்று வார்க்கப்பட்ட வரையறைக்குள் குந்தவையின் திருமணம் மட்டுமல்ல, அவர் தம் மொத்த வாழ்நாளுமே அடங்கவில்லை. அவரது வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாகவே அமைந்திருந்தது. குந்தவை சுதந்திரமாகவும் சுயமாகவும் இருக்க விரும்பிய பெண். கடைசி வரை அப்படியே வாழ்ந்தும் காட்டியவள். தன் மூத்த சகோதரன் ஆதித்த கரிகாலனின் மர்ம மரணம், அதன் பின் அந்த துக்கத்திலேயே உயிரிழந்த தந்தையின் மரணம், கூடவே உடன்கட்டை ஏறிவிட்ட தாயின் மரணம், இவையெல்லாம் இளம் வயதிலேயே சொல்லனா துயரத்தையும் பாரத்தையும் குந்தவைக்கு கொடுத்து விட்டது. மூத்த சகோதரனின் இழப்புக்கு பின் அடுத்த வாரிசான இளைய சகோதரனின் உயிரையாவது காக்க வேண்டும் என்ற பொருட்டு அவர்கள் வாழ்ந்த தலைமறைவு வாழ்க்கை எந்த அரசியும் இளவரசியும் சந்தித்திராத ஒன்று. அத்தனை இழப்பையும் ஈடு செய்யும் விதமாக மொத்த அன்பையும் தன் தம்பி ராஜராஜனுக்காகவும் சோழ மண்ணுக்காகவும் அர்ப்பணித்தாள். அவள் சந்தித்த அரசியல் சூழ்நிலையும் சுற்றியிருந்த சூழ்ச்சிகளும்
அவளுக்கு அதிக புத்தி சாதுரியத்தையும் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் உருவாக்கி இருக்க வேண்டும். ராஜராஜனை அரியணை ஏற்றியதிலிருந்து அவன் அரசாட்சி காலம் வரை சகலத்துக்கும் பின்புலமாக இருந்து மதியுகத்துடன் செயல்பட்டது குந்தவைதான். குந்தவை நாச்சியார் எக்காரணம் கொண்டும் சோழ நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்ற முடிவில் இருக்கிறாள். ஆரம்பத்தில் இருந்தே தம்பியை தன் அரவணைப்பில் வைத்து தன் சொல்படி நடக்குமாறு கட்டுக்குள் வைத்திருக்கிறாள். இதன் காரணம் தன் மூத்த சகோதரன் ஆதித்த கரிகாலன் மாபெரும் வீரனாக இருந்தாலும் முன்கோபத்தால் மூர்க்கத்தனமாக நடக்கும் குணத்தை பெற்றிருந்தும் முன் யோசனையின்றி பல காரியங்களில் ஈடுபடுவதுமான செயல்களை கண்டு அவள் அஞ்சினாள். எல்லைகளை விரிவுபடுத்தினாலும் மாவீரனாக இருந்தாலும் செயலில் நிதானமும் ராஜதந்திரமும் இல்லாமல் நாடாள்வது மிக கடினம் என்பதை நன்கு அறிந்திருந்தாள் அம்மாதரசி. வீரம் மட்டுமே அரசாலும் தகுதியாகாது என்பதாலேயே அவள் கரிகாலனின் போக்கை கண்டு கவலை கொண்டாள். அதற்கேற்றாற் போலவே தன் எச்சரிக்கையை மீறியும் கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு சென்றதும் அங்கே சூழ்ச்சியாலும் நயவஞ்சகத்தாலும் அவன் படுகொலை செய்யப்பட்டான். அதனால்தான் தன் இளைய சகோதரன் ராஜராஜ சோழனை தன் கட்டுக்குள் வைத்திருந்தாள். பிறப்பால் வளர்ப்பால் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண் என்றாலும் நிஜ வாழ்வில் அவள் ராஜதந்திரியாக நுட்பம் மிகுந்த மதியூக மந்திரியாக செயல்பட வேண்டியிருந்தது. ராஜகுமாரிகளுக்கு உண்டான பொழுதுபோக்குகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் அவள் தன்னை அதிகமாக நுழைத்துக் கொள்ளவில்லை. வந்தியத்தேவன் மீது வந்த காதல் கூட அவள் நாட்டு பற்றி சார்ந்தே அமைந்துவிட்டது. வேற்று நாட்டு அரசனையோ இளவரசனையோ மணந்தால் தான் சோழ நாட்டை விட்டு அங்கு போக வேண்டி வரும், தம்பிக்கும் நாட்டுக்கும் அரணாக இருக்க முடியாத சூழ்நிலை வரும் என்று தன் திருமணத்தை பற்றிய யோசனையே இல்லாமலே காலத்தை கழித்து வந்தாள். அதனால்தானோ என்னவோ அவளது எண்ண ஓட்டத்தை ஒத்திருந்தே காதலும் அவளுக்கு சாதகமாகவே அமைந்துவிட்டது. ஆம், தன் சகோதரனுக்கு நெருக்கமான மாதண்ட நாயக்கராக இருந்த வந்தியத்தேவன் மீதே மையல் கொண்டது அவள் மனம். தன் காதலர் வந்தியத்தேவனை உன்னத பொறுப்பில் நிறுத்தி உரிய மரியாதையும் அளித்து அவரது தன்முனைப்பு பாதிக்காமல் பார்த்து கொண்டு அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தை தன் கட்டுக்குள்ளும் வைத்திருக்கிறாள். இங்கே நாம் குந்தவையின் அரசியல் திறமையை பாராட்டியே ஆக வேண்டும். தன் இசைவிற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன் தம்பிக்கும் காரண காரியங்களை ஆராய்ந்தே தன்னுடைய நெருங்கிய தோழியையே மணமுடிக்கிறாள். நாடாளும் தம்பியும் தன் கண் பார்வையில் தன் கட்டுக்குள் இருக்கும்படியே பார்த்து கொள்கிறாள். அதையும் மிக திறமையாக செய்து யாரும் தான் ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றம் சாட்டாத அளவுக்கு நடந்து கொள்கிறாள். தன் அன்பால் தகுந்த புத்திமதியால் சட்டென்று சுதாரித்து சூழலுக்கு ஏற்ப சாதுரியமாக முடிவெடுக்கும் திறனால் அனைவரின் இதயத்தையும் கூடவே புத்தியையும் வென்று விடுகிறாள். புத்தி சாதுரியம் மட்டுமல்ல, மிகுந்த தயால குணமும் இரக்க சுபாவமும் கொண்டிருந்தவள் குந்தவை. கோவில்களுக்கும் அறப்பணிகளுக்கும் அவள் கொடுத்தது கொஞ்ச நஞ்சமல்ல. அது மட்டுமல்லாது ஆதூர சாலைகள் எனப்படும் மருத்துவமனைகள் நிறுவி இலவச மருத்துவம் வழங்கிய முதல் அரசி குந்தவைதான். சைவ மதத்தை பின்பற்றினாலும் மத சார்பின்றி மற்ற பிரிவினருக்கும் கோவில்கள் கட்ட அனுமதித்தாள். இதற்கு சான்றாக இந்நாளில் தாராசுரமாக இருக்கும் அந்நாளைய ராஜராஜபுரத்தில் குந்தவை நாச்சியார் பெருமாளுக்கு ஒரு கோவிலும் சிவனுக்கு ஒரு கோவிலும் சைனருக்கு ஒரு கோவிலுமாக 3 கோவில்களை ஓர் இடத்திலேயே கட்டினாள். இம்மூன்று கோவில்களுக்கும் அவள் வழங்கிய கொடைகளை அங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது. இப்படி பல தானங்களை கோவில்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் செய்யும் ஆற்றல் மிக்கவராக முதலாம் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் காலத்தில் குந்தவை நாச்சியார் இருந்திருக்கிறாள். ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு குந்தவை தேவி 10,000 களஞ்சி எடையுள்ள தங்கத்தையும் 18,000 களஞ்சு மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்களையும் கொடுத்து சிறப்பித்திருக்கிறாள் என்று பெரிய கோவில் சுவர்களும் தூண்களும் சொல்கின்றன. குந்தவை நாச்சியார் தனது தம்பியான ராஜராஜன் மீது கொண்டிருந்த அன்பை போலவே ராஜராஜனும் தனது தமக்கையான குந்தவை நாச்சியாரின் மீது பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தான் என்பதை அவன் கட்டிய தஞ்சை ராஜராஜேஸ்வரம் கோவிலில் நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் என கல்வெட்டில் இடம்பெற செய்ததில் இருந்தும், மேலும் குந்தவை பிறந்த திரு அவிட்டம் நட்சத்திரத்தில் மிக பெரும் செலவில் திருவிழாக்கள் நடத்தியதில் இருந்தும் அறியலாம். சுந்தர சோழன், செம்பியன் மாதேவி, அருள்மொழி, ராஜராஜன் உள்ளிட்ட ராஜகுலத்தோர் மட்டுமல்லாமல் சோழ நாட்டு மக்கள் அனைவரின் அன்பையும் பெற்றவள். குந்தவை தேவியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை
அன்பு, பொறுமை, இரக்கம், கொடை, அறிவு கூர்மை, ஆன்மீகம் என்று அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படி ஒரு சகோதரி நம் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது. வீடியோவை முழுமையாக பார்த்த நம் உறவுகளுக்கு நன்றி. உங்களது கருத்துக்கள் எங்களை இன்னும் உற்சாகத்தோடு பயணப்பட வைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.